நமஸ்காரம். அடியார்கள் வாழ ரங்கன் நகர் வாழ சிவகோபந்தன் தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மனவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் திருக்கோவில் பெரியபாளையத்து பவானி அம்மன். பெரியபாளையம் பவானி அம்மன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னாலே ஆரணி ஆற்றங்கரை ஓரம், அதாவது கொசஸ்தலை ஆற்றில் வீட்டில் மிக சக்தி வாய்ந்த ரேணுகாம்பாள் பார்வதி தேவி உடைய அம்சமான காளி தான் பவானி அம்மன். இந்த கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரியும். இதனுடைய வரலாறு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கம்சனுடைய தங்கையாகிய தேவகியுடைய கணவன் வசுதேவர், இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடித்து அவங்கள ஊர்வலமாக கூட்டிகிட்டு போகும்பொழுது அப்போ தான் ஒரு அசிரீரி தோன்றி கம்சனை பயன்படுத்தி, உன்னுடைய இறப்புக்கு காரணமாக இருக்க போவது உன்னுடைய தங்கையுடைய குழந்தை தான், 8வதாக பிறக்கக்கூடிய குழந்தை உன்னுடைய உயிரை எடுத்து விடும் அப்படின்னு சொன்னோடனே கம்சன் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்றது தெரிஞ்ச உடனே வசுதேவரையும் தேவகியும் கொல்ல பார்ப்பார். அப்போ வசுதேவர் சொல்லுவார், எங்களால் உங்களுக்கு ஆபத்து கிடையாது, எங்களுடைய குழந்தைகள்னும் போது பிறக்கின்ற குழந்தையை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறோம், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது 7 குழந்தையும் கம்சன் கொண்டுடுவார். 8வதாக போகக்கூடிய குழந்தை கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணர் திரும்பி அசிரீரி தோன்றி யசோதைக்கு பிறந்த குழந்தை ஒரு பெண் குழந்தை உண்டு. கிருஷ்ணர் எடுத்துகிட்டு போய் யசோதைக்கிட்டேயும் அங்கே பிறக்கின்ற அந்த குழந்தை பார்வதியுடைய அம்சமான காளி ரேணுகாம்பாளை எடுத்துகிட்டு இங்கே வச்சுருங்க அப்படின்னு சொல்லும்போது இது வசுதேவர் பண்ண உடனே கம்சனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பெண் குழந்தைய பிறந்திருக்கு தேவகின்னு உடனே அது ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் என்ன, நமக்கு உயிருக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடிய குழந்தை என்றதால் நம்ம அந்த உயிரை எடுத்துருவோம் அப்படின்னு அந்த குழந்தையுடைய காலை பிடிச்சி தூக்கும்போது அந்த குழந்தை விஸ்வரூபம் எடுத்து, நான் உயிரை கொல்ல வந்த குழந்தை கிடையாது, அது கிருஷ்ணர் யசோதை கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிரும். அந்த மறைஞ்ச பார்வதி தேவியுடைய அம்சம் காளியுடைய ரேணுகாம்பாள் தான் பவானி அம்மன். இந்த கொசஸ்தலை ஆரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள அந்த புற்றில் மறையிறதா இருக்கிறதா கதை ஆரம்பம். கதையும் கிடையாது, இந்த உண்மையும் கூட சத்தியமும் கூட. இந்த கோயிலுடைய மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே வளையல் வியாபாரிகள் வளையலை வச்சுட்டு தூங்கும்போது இந்த வளையல்கள் அம்பாளுடைய புற்றுக்குள்ளே அம்பாள் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அதை பார்த்த உடனே இந்த வியாபாரிகள் அவங்க வீட்டுக்கு திரும்பி போகும்போது கனவில் தூங்கும்போது இரவில் எனக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுன்னு வேண்டிப்பாங்க. அப்போது அந்த விஷயம் அவங்க இந்த வள்ளல் வியாபாரிகள்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே கோயில் கட்டுறாங்க. அதுதான் பெரியபாளையத்து பவானி அம்மன். சாட்சாத் ரேணுகாம்பாள், மாதங்கி, பார்வதியுடைய அம்சமான காளி. இதுதான் கோயிலுடைய வரலாறு. இந்த கோயிலுடைய மிக சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, அங்கே இருக்க ஆறு தான் கொசஸ்தலை ஆறு, ஆரணி ஆறு ஆற்றங்கரையில் அமைந்திருக்கின்ற பவானி அம்மன். அங்கே இருக்க புற்று இன்றைக்கும் இருக்குது. அம்பாள் முதல்ல அந்த புற்று கீழே தான் சுயம்பா தோன்றி அந்த புற்றை உடைக்கும் பொழுது இடம்பாறையால் உடைத்து அந்த விக்கிரகத்தை எடுக்கும்போது அந்த அம்மாவுடைய நெஞ்சில் ரத்தம் வந்ததாக ஒரு ஐதீகம். அதை வேப்பிலையாலும் மஞ்சளாலும் தான் தடுத்து நிறுத்துகிறாங்க. இன்றைக்கும் நீங்கள் விக்கிரகத்தை போய் பார்க்குறீங்க அப்படின்னா அம்பாளுடைய விக்கிரகத்தை இப்போ அந்த வெள்ளி கவசத்தால் மூடிடுறாங்க. அந்த தழும்பு உண்டு. இது உண்மை. அவ்வளோ சக்தி வாய்ந்த மிகப்பெரிய சக்தி பீடம் பெரியபாளையத்து பவானி அம்மன்.
அதாவது பெரிய பாளையம் அப்படின்னா பெரிய வீடு, பெரிய படை வீடு, ரொம்ப சக்தி வாய்ந்த பவானி அம்மன். இந்த கோயிலில் வந்து எவ்வளோ பெரிய உடல் பிணி இருந்தாலும் அந்த வேப்பம் இலை ஆடை அப்படின்றத வந்து ஒவ்வொரு பக்தர்களும் வேண்டி அந்த ஆடையை வேப்ப இலை உடம்பில் வந்து எந்த ஒரு ஆடை இல்லாமல் எல்லாத்தையும் கைட்டு அந்த வேப்பை இலையை வந்து ஆடையை உடுத்திட்டு அம்பாளை வந்து பிரதர்ஷனம் பண்ணி வரும்பொழுது அவங்களுடைய பிணிகள் எல்லாம் வந்து மறைஞ்சு போகிறது ஐதீகம். இது உண்மையும் கூட, சத்தியமும் கூட. ஏன்னா இது நான் வந்து பண்ணி பார்த்துலாம் இல்லை, நான் எனக்காக எங்கள் அம்மா வேண்டி நான் பண்ண ஒரு ஐதீகம் உண்டு. ஒரு இப்போ ரீசெண்டாக எங்கள் அம்மாவோட இருக்கும்போது நான் பண்ண ஒரு விஷயம் அது முன்ன வேண்டியது. இப்போ வரக்கூடிய இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய சிக்கன் பாக்ஸு, அம்மை, அது மட்டும் இல்லாமல் என்ன பிணியாக இருந்தாலும், இப்போ எந்த ஒரு மிகப்பெரிய உயிர்கொல்லி நோயாக இருந்தாலும் சரி, எப்படின்னா மீசல்ஸு, ஷிங்கிள்ஸு, எது வேணால் சொல்லலாம், நீங்கள் என்ன வேணால் யூ நேம் இட், எந்த வியாதிக்கும் எந்த இதுக்கும் வந்து குணம்னா அப்படின்னு சொன்னால் அந்த வேப்பிலைக்கு உண்டு. அதுவும் பவானி அம்மன் கோயிலில் நம்ம வந்து அதை வந்து ஆடையாக உடுத்தி அம்பாளை பிரதர்ஷனம் பண்ணி நம்ம வரோம் அப்படின்னா அதுக்கு சக்தி உண்டு. நான் திருப்பி சொல்கிறேன், இங்கே வந்து அந்த அம்பாளுடைய இருக்கும் இடம், அதாவது கரையோரம், ஆற்றங்கரையோரம், அந்த அம்பாளுடைய கோயில் புற்று, அதிலிருந்து வந்த அம்பாள் ரேணுகா அம்பாள், பார்வதி தேவி அம்பாள். ஆக்சுவலாக கிருஷ்ணனுடைய தங்கை, பரசுராமனுடைய தாய், இதுதான் உண்மை கதை. ஸோ இங்கே நீங்கள் போட்டிங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது அம்பாள் கோயிலுக்கு முன்னாடி போயிருந்தீங்க அப்படின்னா கிருஷ்ணருடைய சன்னதியோ இல்லை பரசுராமனுடைய சன்னதியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. ஆனால் இந்த கோயிலில் உண்டு. இதுதான் இந்த கோயிலுடைய ஐதீகம். சாக்ஷாத் கிருஷ்ணனுடைய தங்கை நம்ம பவானி அம்மன், பரசுராமனுடைய தாய். ஜவதர்மி முனிவருடைய சொல்லுக்கு இணங்க தன் தாயுடைய கழுத்தை வந்து அப்பாவன் சொல் கேட்க கழுத்தை வந்து வெட்டிடுவார் ஆக்சுவலாக பரசுராமர். அப்புறமா அது ஒன்று சேர்றது கதை, வேறு கதை. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கழுத்தோடு மட்டும்தான் அம்பாள் வந்து இங்கே காட்சி அளிக்கிறான். இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஜோதிடர்கள் சொல்கிறாங்க, ராகு கேது 1 ராகு 7 கேது, 7 கேது 1 ராகு 2 8, இந்த மாதிரியான எவ்வளோ விஷயங்கள், சால சர்ப்ப தோஷம், கல்யாணம் தள்ளி போகிறது, குழந்தை பேர் தள்ளி போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒன் ஸ்டாப் ஷாப் அப்படின்னா நம்ம பெரியபாளையத்து பவானி அம்மன். அதுக்கு மட்டும் கிடையாது, நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேப்பிலை ஆடை இதை நீங்கள் கட்டிட்டு நீங்கள் வேண்டி அம்பாளை நீங்கள் வலம் வரீங்க அப்படின்னா நீங்கள் வேண்டின எல்லா காரியமும் நிச்சயமாக நிறைவேறும். அதை நீங்கள் பண்ணி பாருங்கள். நான் எஸ்பெஷலி சொல்லக்கூடிய இந்த பஞ்சமி திதி இல்லை ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த கோயிலுக்கு வந்து வேண்டி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக என்னால் உறுதிட்டு சொல்ல முடியும், அம்பாள் உங்களுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்வா அப்படின்றது தான் என்னுடைய ஐதீகம். டாக்டர் ஆண்டாள் பி. சொக்கலிங்கம் அவர்களுடைய